அன்னை தமிழே, அகிலத்தின் முதல் ஒளியே, பொன்னின் குவையே, புதுப்புணல் சுவையே, தகர மொழிகள் எல்லாம் தண்டூண்டி நிற்கையிலே சிகரம் ஏறி தனிக்குடி நாட்டியவளே, சவளை பிள்ளைகளாய் சக மொழிகள் இருக்க பவளம் நிகழ்த்தவளே, பட்டு சுடரொளியே, சத்தான உருத்தாங்கி, சமுத்திரத்தின் மேற்தாங்கி, வித்தாகி விருட்சமானவளே, இமயம் முதல் இணையம் வரை உலாவரும் இணையற்ற செந்தமிழே, உனக்கு என் முதல் வணக்கம். உன்னை உச்சரிக்கும் போதெல்லாம் என் உயிரே இணைக்கும். வீரமிகு கொல்லமுடி தந்த புலவரே, ஈரமிகு கவி படைக்கும் பாவலரே, தொல்லியல் எச்சம் தேடும் ஆர்வலரே, நல்ல தமிழ் பேசும் நாவலரே, கவியரங்க தலைவரே, உனக்கு என் கவிதை தமிழ் வணக்கம். ஆன்றோரே, சான்றோரே, அவையோரே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் மறுவணக்கம். சிவகங்கை புத்தக திருவிழா, ஊர் மெச்சும் இலக்கிய பெருவிழா, சிவராத்திரியை புத்தக ராத்திரியாய் மாற்றிக்கொண்டிருக்கும் புத்தக பக்தர்களே, சிவராத்திரியை புத்தக ராத்திரியாய் மாற்றிக்கொண்டிருக்கும் புத்தக பக்தர்களே, ஆங்காங்கே நின்றும் நடந்தும் இருந்தும் பேசியும் சிரித்தும் இலக்கியம் ரசிப்போரே, ஆங்காங்கே நின்றும் நடந்தும் இருந்தும் பேசியும் சிரித்தும் இலக்கியம் ரசிப்போரே, 5 நிமிடம் உங்கள் காதுகளை தாருங்கள், நான் கவிதை தருகிறேன். 2 நிமிடம். என் கவிதைக்கு பரிசாய் உங்கள் கரவொளி தாருங்கள். அந்த கரவொளி அரங்கை நிறைக்கட்டும். புத்தக அரங்கில் இருப்போர் இங்கே வந்து அமரட்டும். மரம் போற்றுதும் தென்னை மரம், ஆழி சூழ் உலகில் நீர் சூழ் வாழும் கற்பக திருவே, ஊழிக்கால உறவே, வாழ்வின் திருவே, உயர்ந்த உருவே, உன் உருவம் மட்டும் உயரம் அல்ல, உன் உருவம் மட்டும் உயரம் அல்ல, அள்ளி தருவதிலும் நீ வள்ளல். உன்னத உயிர் வளர்க்கும் தாய்ப்பால், உடலுக்கு வலு சேர்க்கும் தேங்காய்ப்பால். தெற்கு விரும்பும் தென்னவா, தெற்கு விரும்பும் தென்னவா, தென்றல் மோதும் தென்னையே, நீ எங்கள் 2ஆம் அன்னையே, தென்றல் மோதும் தென்னையே, நீ எங்கள் 2ஆம் அன்னையே, வான் உறங்கும் தாய்மடி, மீன் பிறழும் வேரடி, தேவ சொர்க்கம் உன் காலடி. வான் உறங்கும் தாய்மடி, மீன் பிறழும் வேரடி, தேவ சொர்க்கம் உன் காலடி. விசா எடுத்து வரும் மழை துளிகள், விசா எடுத்து வரும் மழை துளிகள், பசு தென்னங்கீற்றில் சறுக்கி மகிழும் விளையாடி. குழிவட்ட கொட்டாங்குச்சியில் மண் இட்லி வார்த்ததுவும், தென்னை மட்டையில் அமர்ந்து வண்டி இழுத்ததுவும் அது ஒரு கலாக்காலம். குழிவட்ட கொட்டாங்குச்சியில் மண் இட்லி வார்த்ததுவும், தென்னை மட்டையில் அமர்ந்து வண்டி இழுத்ததுவும் அது ஒரு கலாக்காலம். குளிரறையில் மறைந்து குத்து கொள்ளு என அலைபேசியின் தொடுதிரையில் தொலைந்து போவது இது நம் போதாத காலம். உடல் சூடு தனிய இளநீரும் பதநீரும் இருக்கு, கேடு தரும் பெப்சியும் கோக்கும் நமக்கெதற்கு. உடல் சூடு தனிய இளநீரும் பதநீரும் இருக்கு, கேடு தரும் பெப்சியும் கோக்கும் நமக்கெதற்கு. சோர்வு நீங்க தென்னங்களை கொஞ்சம் பருகு, ஊறு விளைவிக்கும் ரம்மையும் பீரையும் புறந்தள்ளு. வேர் முதல் பூவரை அத்தனையும் அருமருந்து, வேர் முதல் பூவரை அத்தனையும் அருமருந்து, பட்டினி கிடைக்கும் ஏழைக்கோ சிதறுகாயே பெரும் விருந்து. வேர் முதல் பூவரை அத்தனையும் அருமருந்து, பட்டினி கிடக்கும் ஏழைக்கோ சிதறுகாயே பெரும் விருந்து. விழா காலங்களில் அசைந்தாடும் தென்னங்கீற்றின் தோரணம், வண்ண காகிதங்களால் இதற்கு வந்ததே மரணம். குளுமை தரும் தென்னங்கீற்று பந்தல், பழமையை விரட்டி அடித்ததே சாயம் போன சாமியானா பந்தல். விளை பொருட்களை சந்தைப்படுத்தினால் ஏழை உழவனுக்கு லாபம், விளை பொருட்களை சந்தைப்படுத்தினால் ஏழை உழவனுக்கு லாபம். அதை தட்டை பறிக்கும் கார்ப்பரேட் நிறுவனம் அது வெறும் கூவம். மக்கள் நிலையோ அந்தோ பரிதாபம், என்று தீருமோ இந்த சாபம். அந்தோ பரிதாபம். வீட்டுக்கு ஒரு தென்னை நட்டு வைப்போம், வரும் தலைமுறைக்கு அதை விட்டு வைப்போம், வெட்ட வருவோரை தலையில் குட்டு வைப்போம், நல்ல கருத்துக்களை நெஞ்சில் இட்டு வைப்போம். 5 நிமிட அவகாசம் என்பதால் அவசரமாய் முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம், பாகம் 2 சிந்திப்போம். அதுவரை என் கவிதையை பத்திரமாய் வைத்திருங்கள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய சிவகங்கை புத்தக திருவிழா. நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். சிறப்பு.